வெல்கம் டு அனிமே கிங் சேனல் தமிழன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? இந்த ஜுஜுட்சு கைசன் எபிசோடு 4 தான் கைஸ் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம வீடியோ பார்க்கலாம். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இதான் கைஸ் ஒரு தரமான எபிசோடு. அதுக்காண்டி நம்ம சேனலை மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகேங்க கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போ. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பில்டிங்கை காமிக்கிறாங்க. பில்டிங்கில் வந்து எல்லாருமே இருக்காங்க. அப்போ தான் அவங்க ஒன்று சொல்கிறாங்க, வந்து இங்கே ஒரு கார்சடி எனர்ஜி அட்டாக் பண்ணியிருக்கு, அதை நீங்கள் தான் தடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம யூஜி டீமை அனுப்பி வைக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய கர்ஸ்டி எனர்ஜி. இது எல்லாராலையும் பார்க்க முடியுது. இது ஸ்பெஷல் கிரேட்டுக்கு கர்ஸ்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னு கேட்பான். நம்ம இந்த ஹெட் மாஸ்டர் இது எக்ஸ்பிளைன் பண்ணுவார். கத்தி இது துப்பாக்கி அந்த மாதிரிலாம் வச்சு இதான் இதெல்லாம் சாவடிக்கணும்னா சொன்னால் ஸ்பெஷல் கிரேட் வந்து எதுனா பண்ணாலும் சாவே அடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு நம்ம அந்த மாஸ்டரு. அப்போ வந்து இது ரொம்பவே ஆபத்தானது பலன்னு நினைக்கும் போது இதுக்கெல்லாம் கோஜோ மாதிரி ஆள் தான் வேவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கோஜோ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு மெஹோமே கேட்க அவர் வந்து வெளில போயிருக்காருன்னு சொல்லுவார் நம்ம மெஹோமே. அப்போ தான் வந்து ஒருத்தவங்க கேட்பாங்க, என்னோடய பையன் என்ன ஜெயிலில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது ரொம்பவே ஆபத்தான இடம்னு சொல்லும் போது அவங்க அழுவாங்க. மியூஜி பாப்பா அப்புறம் உள்ளுக்குள்ளே போயிடுவாங்க. உள்ளுக்குள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ தான் இது வந்து பார்த்தா ஒரு மாதிரி மூடுவோம். என்னென்னு கேட்கும்போது நம்ம உள்ளுக்குள்ளே நடக்கிறது எதுவுமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அப்போ தான் நம்ம மெஹோமே சொல்லுவான். அவன் கிளாப் பண்ணி ஒரு டாக்கை வந்து ஸ்பான் பண்ணி விடுவான். ஸ்பான் பண்ணி பார்த்து இங்கே பார்த்தா நம்ம யூஜி கேட்பான், இன்னும் எல்லாம் வந்து கம்மியான இடம் தான் இருந்துச்சு, இங்கே நிறைய ஃப்ளோர் இருக்குன்னு சொல்லுவான். அப்போ தான் வந்து எப்படி நம்ம தப்பிக்கிறதுன்னு கேட்கும்போது நொஹாராஸ் இது நம்ம மெஹோமே சொல்லுவான், அந்த டாக் வச்சு தான் தப்பிக்க முடியும்னு சொல்லும்போது நொஹாராவும் யூஜியும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்குள்ளே போவாங்க. அப்போ அவனோட பையன் வந்து இறந்து கிடப்பான். அதை பார்த்து நம்ம யூஜிக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாகும். ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவான் நம்ம யூஜி. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஜி சொல்லுவான், நான் இவனை வந்து உங்கள் அம்மா பட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு மெஹமே சொல்லுவான், வந்து ஒரு குழந்தைய கொண்டுட்டு தான் இங்கே வந்திருக்கான், இவெல்லாம் இங்கே போக தேவையில்ல அப்படின்னு சொல்லுவான். ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம நொஹாரா வந்து வாங்க வந்து வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ தான் இங்கே ஒரு கர்சடு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அந்த நாய் செத்து கிடக்கும். பார்க்குறது எல்லாருக்கும் அதிர்ச்சியாயிரும். பார்த்தா அந்த கர்சடு ஹை லெவல் கர்சடு வந்து இப்போ நிற்கும். அங்கே நின்று எல்லாரையும் அடிச்சுட்டு அதை வெட்டலாம். நம்ம யூஜி பார்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நொஹாரா வந்து கீழே போயிடுவா, இந்த கீழே விழுந்துருவா. அப்போ வந்து இது ஒரு ஈகிள் மாதிரி சமனிங் பண்ணி அவளை காப்பாற்றிடுறப்ப ஃப்ளாஷ்பேக் காமிப்பாங்க. அப்புறம் யூஜி நம்ம சுக்குனாட்டை வந்து ஸ்விட்ச் பண்ணி இந்த கர்சடு சாவடிச்சிடுவேன்னு சொல்லுவாள். அப்போ தான் என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அவங்க 2 பேரையும் காப்பாற்றிட்டு போயிட்டுருப்பான் நம்ம மெஹோமே. ஓகேங்களா? அப்போ வந்து மெஹோமேட்ட வந்து யூஜி என்ன சொல்லுவான், இப்போ அந்த சுக்குனாவோட ஸ்விட்ச் பண்ணி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நம்ம மெஹோமே கேட்க மாட்டான், நீ சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லுவான். அதனால் ஓடி சம்மனிங் பண்ணி வந்து அந்த பொண்ணையும் சேர்த்து காப்பாற்றுவான். காப்பாற்றிக்கிட்டு இருக்கும்போது நிறைய கர்சட் இருக்கும் அங்கே வந்து. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட கை வந்து ஒன்று வந்து போயிருக்கும். அது வந்து ஒரு பெரிய பார்வை சுடும். நம்ம சுக்குனா அவளை தாங்க முடியாது. அந்த இன்னொரு பார்வை சுடுறத நம்ம வந்து கையாலே தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடும்போது அந்த எனர்ஜியை அவனோட யூஜியோட கையை அப்படியே பொசைக்கிறோம். அவன் நினச்சி பார்ப்பேன், இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்ருக்கே கூடாது, சாப்பிடாமல் இருந்தால் இதெல்லாம் நமக்கு நடந்திருக்குமா, நமக்கு ஒரு ப்ராப்பர் டெத்தே இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவன் கை 2மே போயிடும். அவ்வளோதான் நினைக்கும் போது இங்கே பார்த்தா நம்ம கோனஹா வந்து இது அந்த ஃப்ராக் சம்மனிங் பண்ணி காமிக்கிறாங்க. இங்கே யூஜி சொல்கிறான், இந்த மாதிரி சாவு எனக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவான். நம்ம யூஜி இந்த மாதிரி சாவு எனக்கு இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அப்போ தான் வந்து கேகே வேர்ல்டில் வந்து யாருமே ஃபீல் பண்ணக்கூடாது அவங்க சாவை அப்படின்னு சொல்லுவார் அம்மா அந்த மாஸ்டர். அப்போ தான் அவர் வந்து சண்டை போடலான்னு பார்க்கும்போது ஒரு சிக்னல் வரும். அப்போ தான் புரிஞ்சுது, என் தலைவன் சுக்குனா வரேன்டா, வள்ளியே விட்டுங்கடா. அப்போ தான் சுக்குனா யோசிப்பான், இவங்க 2 பேரும்
நம்ம வந்து இவன் பக்கத்தில் போனால் ஸ்விட்ச் பண்ணிக்கிடுவான். ஆனால் நம்ம 2 பேரும் போனால் அவன் ஸ்விட்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவான். நம்ம 2 பேர் போய் ஸ்விட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அவன் அட்டாக் விடுவான். அப்போ டக்குன்னு ஹீல் பண்ணிக்கிடுவான். சிக்கனா வந்து ஹேண்ட்ஸை பொடி போயல ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனோட கழுத்தை அவன் டெய்லி அடிப்பான்டி சுக்குனா. அடிச்சு அவன் கையை பிடிச்சி என்னப்பா செல்லம் சௌக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். சும்மா அது உக்காளி தரமான சீனு. இங்கே பார்த்தா யூஜி சொல்லுவான் வந்து ஸ்விட்ச் பண்ணி காப்பாற்றிடுவானா அப்படின்னு சொல்லி நம்ம யூஜி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான். என்னன்னாலும் நமக்கு தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோஜாவை கூட்டிக்கிட்டு இருப்போம். அப்போ தான் வந்து இங்கே பார்க்குறாங்க சுக்குனா வந்து மாடிவா நான் வந்து உன்னை வந்து பண்ண நினைக்கல, நீனா சண்டைக்கு நீனா என் கூட வந்து நீ சாவடிக்க விரும்பலை அப்படின்னுவான். நம்ம சுக்குனா வந்து டொமைன் எக்ஸ்பென்ஷன் போட்டு 4 பீஸாக இது பண்ணுவான். அவனை வெட்டிடுவான். நீ 3 பீஸாக தான் நினச்சேன், என்ன 4 பீஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப வீக்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் புரிஞ்சிருக்கான். அவனோட ஒரு ஃபிங்கரை வச்சுருக்கான். அவன் வந்து வச்சுருக்கனால தான் இவ்வளோ பாராக இருந்திருக்கான். அதையும் சாப்பிட்டுட்டு இப்போ ஸ்விட்ச் ஆகுன்னு சொல்லும் போது ஒரு ஈவில் ஸ்மைல் பண்ணுவான். அதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. நம்ம சேனலில் பார்க்குற மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஓகேங்களா? மறக்காம சேனல் பார்க்குறாங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தெரிய விடுங்க. நான் உங்களை மேக்கிங் சேனல். பாய்.